ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜான் vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புது மாற்றம் தெரியுதுங்களா ஃபேஸில்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபைனலி ஹேர் கட் பண்ணிட்டேன். நான் சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நான் முடிவு விட்டுருந்தேன்னு. பட் அந்த விஷயம் கொஞ்சம் ஆகிற மாதிரி இல்லை, அதனால் நான் வந்து அது இப்போத்துக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அது இன்னும் டைம் இருக்குது அந்த விஷயம் பண்ணுறதுக்கு. அதனால் அது இப்போ இம்பார்ட்டன்ஸாக தெரியல எனக்கு. சரி வேண்டாம், இப்போ நம்மளுக்கு கசன் வெட்டிங்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிடலாம் முடிவுட்டுன்னு. ஒரு மாதிரி நல்லா இருக்காது இல்லைங்களா? ஒரு நல்ல விஷயம் ஆகும்போது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக க்ரூம்டாகி போகணுன்னு சொல்லிட்டு தான் சரி நானும் யோசித்தேன். எல்லார்கிட்டையும் கேட்டேன், வீட்டில் எல்லாம் பெரியவங்க ஆமாப்பா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், வேறு அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். அந்த விஷயம் நான் நிறைவேறிச்சுன்னா பண்ணலான்னு தான் இருந்தேன். அது இப்போத்துக்கு ஆகிற மாதிரி இல்லை, அதனால் நான் வந்து இது கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த தப்பான விஷயம் இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்பா நீ வந்து இது மாதிரி சொல்லிவிட்டு நீ வந்து கடவுள் ஏமாற்றக்கூடாதுன்னு அதெல்லாம் அப்படி அந்த மாதிரியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த விஷயம் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இது, அந்த விஷயம் கொஞ்சம் சரியாக ஆகலை. அந்த விஷயம் ஆகும் போது தான் நான் இது பண்ணலான்னு இருந்தேன். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ அது ஆகும்னா நான் இவ்வளோ தூரம் முடிவு விட்ருக்கணும். அப்படி பார்த்தா ரெண்டு டைம் ஆகும். அதனால வேண்டாம், அது ஆஃபீஸ்க்கும் நம்மளுக்கு செட் ஆகாது இவ்வளோ தூரம் முடிவு விட்றதெல்லாம். ஒரு காலத்தில் நானும் இப்படியெல்லாம் ஒரு முடிவு விட்டு சுற்றின பையன்தான். அப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு சர்க்கம்ஸ்டன்ஸ் சரியில்லை. இப்போ நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் லைக் வெளியே போகிறோம், லைக் எங்களோட நிறைய பேரை மீட் பண்ணுறோம். கொஞ்சம் பேருக்கு பிடிக்குது, கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல. அதனால் சரி வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ ட்ரிம் பண்ணியாச்சு. ஹோப் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து வீக் ஆஃப் எனக்கு. ஸோ வந்து சரி ஓகே நம்ம வெளியே போயிட்டு வரலாம். போயிட்டு என்னோடய கசனை ஒருத்தர் நான் மீட் பண்ண போகிறேன். சரி அது என்னன்னா, இன்றைக்கி ஸ்னீச்சன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஸ்டோர். அந்த ஸ்டோரில் வந்து 50% ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 days இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிட்டு தான் அது ஆஃபருன்னு தெரிய வந்துச்சு. ஸோ போய் பார்க்கலாமே, போய்ட்டு அப்படியே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ ரெடி ஆகிட்டுக்கிறேன். பெங்களூர் வந்து செம்ம க்ளவுடியாக இருக்குது. எப்போ வேணாலும் எந்த டைம் வேணாலும் இப்போ வந்து மழை பெய்யலாம். இப்போ நான் எங்கே போக போகிறேன்னா, கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போக போகிறேன். கமர்ஷியல் ஸ்ட்ரீட் இல்லை, லைக் பிரிகேட் ரோட் போக போகிறேன். அங்கே தான் அந்த வந்து ஸ்னீச்க்கு இது இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. வாங்க இன்றைக்கி என்னென்ன பண்ணுறேன், யாரை மீட் பண்ண போகிறேன், யார் என் கூட வந்து ஷாப்பிங் கூப்பிட்டு போக போகிறேன், என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பைக்கில் தான் போகிறோம். ஏன்னா ஒருத்தனுக்கு என்னத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் காரு அப்படின்னா செம்ம டிராஃபிக்காக இருக்கும், பார்க்கிங் கிடைக்காது காருக்கு. பெஸ்ட்டு பைக்கில் போனால் பூந்து போயிடலாம். அதனால பெட்டர் பைக்கில் போகிறது நல்லது. சிங்கிளாக போனீங்கன்னா இட்ஸ் பெட்டர் இன் பெங்களூர் டு டேக் பைக், பிகாஸ் டிராஃபிக் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இட்ஸ் பெட்டர் டு கோ இன் பைக். இது என்னோடய சஜஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு பந்தா காட்ட பிடிக்காது, இந்த ஒண்டியாக போகும்போது தான் கார் யூஸ் பண்ணி நிறுத்தலாம். பெட்டர் டு கோ இன் பைக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து என் கசனை பிக்கப் பண்ணும்போது வந்துட்டேன். அது யார் அந்த கசனுன்னு நீங்கள் கேள்வி இருக்குது, எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏஜி ப்ளஸில் நிறைய டைம் வந்திருக்கலாம். அவன் வருவான் பாருங்கள். பயங்கரமாக வரானே, ஏன்ப்பா பெரிய பேக்கெல்லாம் எடுத்துக்கின்னு வர அப்படியே போவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வாட்ஸ்அப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிக்கியை தான் கூப்பிட்டு போகிறேன். ரிக்கியை நிறைய பேருக்கு தெரியும், ஏஜி ப்ளஸில் பார்த்துருப்பீங்க. என் கசன் அவன். ஸோ இவங்க கூட தான் இன்றைக்கி ஷாப்பிங் போகிறேன். ஷாப்பிங் போகிற மாதிரியே வரலையே, ஏதோ ஸ்விக்கி டெலிவரி பண்ணுற மாதிரி வந்துக்கிட்டே மேட்ச் இது கிரிக்கெட்டு பேக் அது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே நம்ம கூட ஷாப்பிங் முடிச்சுட்டு அவன் இது பண்ணுறதுக்கு போவான்னா, கோட் புக் பண்ணிட்டுக்கிறான், போயிட்டு கிரிக்கெட் ஆட போவான். பெரிய பிளேயராக வருவான்னு நாங்களாம் நம்புகிறோம். ஆவே ஆனான்னு தெரில. சரி வா வண்டியில் ஏறு, வா லெட்ஸ் பவுன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து ரீச் ஆகிட்டோம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், பாதி பெங்களூர் பிரிகேட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வீக்கெண்ட் ஆனால் மனுஷாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுல போல் யார் பார்த்தாலும் வந்துடுறாங்க. அந்த பக்கம் எங்களுக்கு இது கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்துக்கிறோம்.
அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கல. நல்ல வேலை பைக்கில் வர வந்தேன், காரில் வந்திருந்தா சோழி முடிஞ்சிட்டுருக்கோம். ஆமாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னும் என்ட்ரு ஆகல. அப்படியே பிரிகேட்குள்ளே என்ட்ரு ஆகி இந்த ஸ்னீச் ஷோரூம் தேடி இருக்கிறோம் நம்ம. ஸ்னிச் ஓகே. ஸ்னிச் நான் ஒரு வாட்டி கூட நான் வந்து போயிருந்தில்ல. நான் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணியிருந்தில்ல. Flash sale for the first time in India. அதனால தான் போயிட்டுருக்கோம். ஃப்ளாஷ் சேல். சரி, ஏதோ சேலுன்றாங்க. போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பிரிகேட் உள்ள என்ட்ரு ஆகிட்டு அப்படியே அந்த ஸ்னீச் அதுக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே தான் போனோம். இப்போது இங்கேருந்து பார்க்குறதுக்கே பயமாகுது. அவ்வளோ க்ரௌடு கஜா நிற்குது. நானும் வரைக்கும் யோசனை பண்ணிருக்கிறோம், என்னடா இது இப்படி இருக்குதுன்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ரோடு கிராஸ் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரோடு கிராஸ் பண்ணிட்டோம். அப்பா அங்கே டமாசா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வரும் போதும். இதுக்கு இந்த பேக்கை வச்சுக்கின்னு கிரிக்கெட் கோச்சிங்குன்னு வந்தா எங்கப்பா போகிற நீ இப்போ கிரிக்கெட் கோச்சிங்கு? நீ ஷாப் பண்ண சீனே இல்லை. கிரிக்கெட் கோச்சிங் போகிற டைமே இல்லை. நான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டைமு 8 மணி ஆச்சு. இவர் கிரிக்கெட் கோச்சிங் போகிறாராம். Not coaching, I'm going for lessons. ஏதோ ஒன்று. I need to get some threads first. த்ரெட்டோ குண்டோ கம் லெட்ஸ் கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஸ்னிட்ச் கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இங்கே இருக்குது பாடுறா. ஓகே, உள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு என்ன ஆஃபர் இருக்குதுன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. சொன்னேன் 50% ஆஃபர்னு. இப்போ நீ 50%க்குள்ளே நீ ஷர்ட் எடுத்து கொடுக்குற. மகனே இப்போ இல்லைனா இப்போ குதுறான் உன்னை நம்பி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க. இதோடா இந்த மாதிரி எல்லாம் நீ போடுவியாடா? நல்லா தான் இருக்குது. Wait, I'm just looking for something with these. ஃப்ரெண்ட்ஸ், கெட்ட ஃபன்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நானும் இஷ்டத்துக்கு ஏதோ தெர்றானே பையன் 50% போயிட்டு அவங்கள போய் கேட்டாங்கன்னா சாரி இட்ஸ் ஒன்லி ஃபார் ஆன்லைன், இங்கே இல்லைன்ட்டான். அப்பாவே சொன்னேன் 1000 something. இப்போ யாருன்னா இது பார்த்துட்டு எங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை எங்கன்னா இந்த ஆடை பார்த்துட்டு 50% ஆஃபரு ஸ்னீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஏமாறாதீங்க. அது ஆன்லைனில் ஒண்டி தானா, டேரக்ட்லி இல்லையா? அதனால் பார்த்து இருங்க. நாங்கள் ஏமாத மாதிரி நீங்கள் ஏமாறாதீங்க. ஆனால் தான் என்ன வாங்கிட்டு தான் போவோம். இப்படிதான் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். லேடிஸ்க்கு நான் மோசமாகறான் இல்லாமல் ஒன் டே ஷாப் பண்ணுறதுக்கு ஃபன்னியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஜாலியாக இருக்குது. நான் ஷாப்பிங்கெல்லாம் அவ்வளோ வர மாட்டேன். இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் வர்றதுக்கு. அதுவும் இந்த மாதிரி சின்ன பசங்க கூட வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் வரேன். லேடிஸ்க்கு தான் மோசமாக எடுத்துறியாப்பா? ப்ரோ பீட்டரில் நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. ஓகே, அது நீ யார்கிட்ட பேசணும்? எல்லாருக்கும் புரியணும் ப்ரோ நீ பேசுறது. என்னப்பா இது ப்ரோ? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு ஷர்ட்டு. இதுக்கு ஏதாவது பேர் வைக்கிறானுங்க இந்த ஜென்சி பசங்க, சின்ன 2K கிட்ஸுங்கெல்லாம் அப்படி தான் போல. இது சூப்பராக இருக்குடா. சரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்குறேன். 2000 ரூபாய். Okay, but it's nice. It's nice. Actually, if you pair it up with a white T-shirt. Actually, I've never seen you wear blue denim. Denim for friends. Correct இருக்குமா ராஜு? Yeah, wear slight oversized. It's fine. Large or I'll try medium weight. Medium கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கும், அவ்வளோதான். ஃபிட்டிங்காக தான் வேணும். எல்லாமே லார்ஜ் தான் இருக்குது. இது ஷர்ட்டோட வருது. Maybe, I don't know if they've just chumma put it for style. I don't know. Triple XL is very... Triple XL. Triple XL வந்து பெருசு இல்லை. You're not big show. No, I think... Friends, ஏதோ 2 தூக்கினா இது தூக்குறதுக்கு ஒரு 3 hour ஆச்சா? ஏய் என்ன ஹெல்லு கில்லுன்னு இது 2 hour ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு டெனம் ஷர்ட் எடுத்துக்கிறேன்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு டெனம் ஷர்ட் எடுத்துக்கிறேன். டெனம் எங்கே நான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன். டெனம் தூக்கிறேன். இன்னும் 2 என்ன மாட்டு தான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு ஃபைனலாக பில்லிங் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அப்படி எங்கே பார்க்குறது இது? காணுமே. எக்ஸஸ் ஸ்மால் டவுன்லோட் இருக்குது. That is, அது ரொம்ப சின்னது.
ஃப்ரெண்ட்ஸ் பாவம் நிறைய பேர் வந்துட்டு பையா 50% ஆஃபர் பார்த்தோம் இருக்குதா இல்லையான்னு கேட்டுனுங்கிறாங்க. யாரும் இது பார்த்துட்டு சென்னையிலையும் சரி எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரீட் சென்னையில் இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரில, இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்போஸ் அங்கேருந்து ஏமாறாதீங்க, நாளைக்கு சண்டே எல்லாம் போட்டு. Tomorrow is the last day for the flash sale. What are you taking, Chin? ஃப்ரெண்ட்ஸ் இது எடுத்து நான் இது வந்து ஸ்வெட்டரான்னு கேட்டேன் நான். It's called a crocheted shirt. அது ஓகே, இது சென்னையில் தாங்கம்மா போட்டுன்னு சுத்த முடியுமா, அதுதான் என் கொஸ்டின். ஸ்வெட்டர் இல்லைவா அது? சுத்த முடியும் இந்த மாதிரி போட்டுன்னு சுத்த முடியுமா எனக்கு தெரில, அதனால சொல்கிறேன். ஸ்வெட்டர் மாதிரி தான் ஆகுது. அது பேர் crocheted shirtன்னு சொல்லுவாங்க. ஓடவா மேன், லெட்ஸ் see. If that's mostly for gym guys. You can show off our biceps and stuff. எங்களுக்கும் பாடி இது நல்லா இருக்கும் காசு வரும். க்ரீன் ஆல்சோ இஸ் ஓகே. இத்தியோ ஸ்வெட்டர்ன்னு சொல்லு. ஓ இது சொட்ட மாதிரி தான் இருக்குது. அந்த ஊரில் நம்ம ஊரில் போட்டு சுத்த முடியாது சென்னையில். நீ என்ன சென்னைக்கா ஷாப் பண்ணிட்டு இருக்க? அப்பப்போ போகிறல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் போராட்டம் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டோம். ஆஃபர் கீஃபர் எல்லாம் எதுவுமே இல்லையா? ஆஃபர் இருந்தால் ஆன்லைனில் வாங்கினப்பா. சரி நாங்கள் பே பண்ணியிருந்துக்கு எங்களுக்கு ஏதோ கோடு மாதிரி வந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த என்ன கொடுறாங்க, கூப்பன் கோடு வந்துக்குது. அதெல்லாம் வந்து ஆன்லைன் யூஸ் பண்ணிக்கலாமா? சரி அப்படியே ஒரு ரவுண்டு சர்ச் ஸ்ட்ரீட் உள்ள போயிட்டு வரலாம். ரொம்ப சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சண்டே 50% ஆஃபர் சேல் இருக்கு. ஆமாம் ஆன்லைன். இப்போ யாருன்னா நீங்கள் ஸ்னீச் பற்றி பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டு பற்றி அது ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், சர்ச் ஸ்ட்ரீட் உள்ள போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கிளம்பலாம் அங்கேருந்து. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த இன்ஸ்டாகிராமில் வருது. அப்புறமா இந்த யாரா நந்தன் போயிட்டு வாங்க கேன் ஐ டேக் ஒன் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஃபோட்டோ எடுக்கிறது, அதெல்லாம் எங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி நீ கூட ஒரு வாட்டி நின்றுங்களா ஒரு பொண்ணு கூட? இதெல்லாம் நம்ப முடியாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மூஞ்சை எங்கன்னா பெங்களூரில் மாட்டினா இமீடியட்டாக எனக்கு கமெண்ட்ஸில் இல்லை எங்கன்னா எனக்கு இங்கே இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் பண்ணுங்கள். லைட்டாக டவுட்டுக்கு இது மேலே. வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு என்னை கேட்டார், திருக்கி கொஞ்ச நாள் காணப்பா, அப்பப்போ காணாமல் போயிடுறான்ட்டுன்னு. சரி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அது இந்த ரோடு தான். யாருன்னா டூரிஸ்ட்டு பெங்களூருக்கு வந்தீங்கன்னா கமர்ஷியல் அட்டென்ட் பண்ணுங்கள், எம்ஜி ரோடுக்கு வாங்க. இந்த ரோடெல்லாம் சூப்பராக இருக்கும். வீக்கெண்ட்ஸில் வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டு ஷாப்பிங்கு, பப்புங்க வேறு லெவல் பப்புங்க இருக்கும் நைட்டில். ஆமாம் இன்னும் மோனா நான் கூப்பிட்டே வரல பார்க்கணும்னா. இன்னும் மோனா இந்த பக்கம் வந்ததே இல்லை, இன்னும் வரல. மோனா வரல இங்கே, நான் கூப்பிட்டு வரல. நெக்ஸ்ட் டைம் மோனா வந்தால் மோனா கூப்பிட்டு இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். மோனாக்கு இங்கே ஒரு இடம் இருக்குது, அதை கூப்பிட்டு போனோம். ரொம்ப நாள் ஆசை. ஒரு லைப்ரரி மாதிரி ஒன்று இருக்குது, புக் ஷாப் ஒன்று இருக்குது. ஓகே அந்த புக் ஷாப் நான் கூப்பிட்டு போயிட்டு மோனாக்கு ஒரு புக்கு கிஃப்ட் பண்ணோம். அது இங்கே தான் இருக்குது. ஆனால் மோனா வந்துட்டோன்னா அவளை கூப்பிட்டு போனோன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. I won't tell you. அது இப்போ சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மோனா வரும்போது ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் அதை போட்டுடுறேன். மோனாக்கு ஒரு புக்கு கிஃப்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஓகே அப்படியே போகலாம். Chin, what are you looking for right now? ஃப்ரெண்ட்ஸ் நான் அங்கே ஒரு டாய் ஷாப் பார்த்தேன். மோனா வந்து இந்த இது கேட்டு இருந்துச்சு, பிடிஎஸ் ரொம்ப நாள் பிடிஎஸ் பொம்மை வேணும். பிடிஎஸ்க்கும் ஆனிமேக்கும் என்ன? அங்கே ஒரு கடை இது போய் பார்க்கலாமா? யோவேஷ் இப்போ மேலேருந்து தெரிஞ்சு பிடிஎஸ் என்ன இருக்குதான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் ஃபுல்லாக கேட்டு ரொம்ப நாள். அது ஆனிமே ஸ்டோரியா? பிடிஎஸ்க்கும் ஆனிமேக்கும் என்ன? சரி இப்போ உங்களுக்கு தெரியாமா பிடிஎஸ் ஸ்டோர் எங்கன்னா பார்த்துக்கிறியா? ஐ மீன் மர்ச்சன்டைஸ் வாங்கிக்கிறேன் நார்மலாக, ஆனால் நான் வாங்கல. காந்தி தாத்தா வந்து டீ குடிச்சுக்கிறாரு, காஃபி குடிச்சுக்கிறாரு. ஏதோ அந்த இந்தியன் காஃபி ஹவுஸ்லயா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே இந்தியன் காஃபி. திஸ் இஸ் பிளாசம்ஸ். போனா பார்த்துட்டு சஸ்பென்ஸ் போய்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் காந்தியில். பட் ஓகே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஐ வில் கிஃப்ட் ஹர் ஒன் பியூட்டிஃபுல் கிஃப்ட், thoughtful gift. And அமீபாலாம் நெக்ஸ்ட் டைம் வரலாம். ஷிலு நீ நான் எல்லாம் bro, I don't want to come believe அமீபாலாம் வேண்டாம். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் மோனாவுக்கு அடுத்த மாதம் பர்த்டே. நெக்ஸ்ட் மந்த்தா? ஸோ அதுக்கும் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இதெல்லாம் பார்த்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஓ இட் கேம் ரைட் சைடு. இங்கே வந்துட்டு பாரு. ஐ மீன் திஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சொன்னோன்னா லேடிஸ் கரெக்டாகிடு. லேடிஸும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அடிச்சுக்குது. பேக் பார்த்துட்டு குஷ் ஆகிட்டாங்க போல். எவ்வளோன்னு தெரியலையே. சரி கார் எடுத்துன்னு வந்து தான் வாங்கின்னு போயிருக்கலாம். காரா? ஓகே
நெக்ஸ்ட் டைம் வந்து மோனா போகணும் வந்துட்டு ப்ளாசம் ஹவுஸ் வந்து Blossom Book House. அது நான் கரெக்டாக போனோம். அப்புறமா அந்த இந்தியன் கேஃபே சொன்னேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது யார் யார் போய்க்கிறீங்களோ நீங்கள் நல்லா லக்கி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த அந்த ரெஸ்டாரண்ட் வந்து காந்தி தாத்தா அப்போ ஃப்ரீடம் கிட்ட இருக்கும்போது அவரு வந்துட்டு காஃபி குடிச்சுக்கிறாரு. அது ஃபோட்டோ இருக்குதாங்க, நிறைய ஃபேமஸ். அது இப்போ என் கண்ணில் மாட்டில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது சீரியஸாக. அது 120 years நான் பழைய ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. நீ லிட்ரேச்சர் ஆச்சின் படிச்ச ப்ரோ, யூ ஹேவ் லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. எங்க பார்த்தாலும் ஹிஸ்ட்ரியா சொல்ற. யார் நீ? யோ அதெல்லாம் தெரியணும்யா, சின்ன பசங்களுக்கு தெரியல ஃப்ரெண்ட். ஆமா guys, if you want any history lessons, please watch and subscribe to John Vlogs. லேட் ஆகும் தெரிஞ்சா பேக்கே எடுத்துட்டு அவன் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கிரிக்கெட் அப்படியே நெட்ஸில் வீக்கெண்ட்ஸ் ஆனால் இந்த பையன் கிரிக்கெட் ஆட போவான். நான் வந்து சும்மா வாடா, இவன் ஷாப்பிங் இருக்குது வா ஃபஸ்ட்டு அது பண்ணிவிட்டு நான் போகிறேன்னு சொன்னான். நானும் அந்த டைரத்தில் வந்து பதாட்டில் இங்கே ஆயிடுச்சு ஷாப்பிங்னு போனால் ஆகிடமா. அதுவும் நீ ஷாப் பண்ணுறது வந்து லேடிஸ் மாதிரி ஷாப் பண்ணுற. இப்போல்லாம் மோனாவே திருந்துச்சுரா. மோனா 5 minutesல ஷாப்பிங் பண்ணிச்சுரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கேருந்து தப்பிச்சு அந்த ரோட்லேருந்து தப்பிச்சு இங்கே வந்துட்டோம். வண்டி நான் இங்கே பார்க் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் தூரமாக வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில். சரி கொஞ்சம் டிஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கலான்னு வந்தோம் நானும் வரைக்கும். ஸோ இங்கே ஒரு ஃபேமஸ் கடை இருக்குது, சேட்டாஸ் பேக்கரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் கடை இருக்குதுங்க. அது நிறைய பேர் தெரியாமான்னு தெரில. கரெக்டாக இந்த பேட்ரிக் சர்ச் ஆப்போசிட் ரோட்டில் இருக்கும் சரிங்களா. இங்கே தான் வந்து ஓரியோவில் ஜூஸ் போடுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருந்தே இவங்க தான். நியூஸ் பேப்பரெல்லாம் இங்கே இருக்குது காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஜூஸ் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் சேட்டாஸ் பேக்கரின்னு. one more history lesson. பார்த்தியா, subscribe to John Vlogs. சொன்னேன் இல்லை, இங்கே பாருங்கள் நியூஸ் பேப்பரில் போட்டுருக்கு பாருங்கள். இட்ஸ் ஒன் ஆஃப் த பேக்கரிஸ் இன் த சிட்டி, பட் இட்ஸ் சாக்லேட்லி ஹேஸ் இட் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். இவங்க தான் பயங்கரம் எங்கள் ஜூஸில் செம்மையாக கண்டுபிடிக்குவாங்க. ஸோ இது வந்து சேட்டாஸ் பேக்கரி அண்ட் ஜூஸ் சென்டர். எக்ஸ்பெஷலி ஜோசப்ஸில் படிக்கிற பசங்க எல்லாம் இங்கே தான் உள்ள கிடப்பானுங்க. சரி நம்ம என்ன ஜூஸ், வாட் டிட் யூ ஆர்டர் நவ்? ராக்கி ரோடுன்னு ஒரு ஜூஸ் ரிக்கி சஜஸ்ட் பண்ணால். ஆக்சுவலாக இங்கே ஓரே ஷேக் செம்மையாக இருக்கும், பட் அவன் சொல்லி சஜஸ்ட் பண்ணினால ஓகே அதை ட்ரை பண்ணலான்னு பார்த்துருவோம். சரி வரட்டும், அது என்ன எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே இதுதான் இது ராக்கி ரோடு. இதுதான் ராக்கி ரோடா ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஐ மீன் ஓகே நான் ட்ரை பண்ணுறேன். அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே சாக்கோ போட்டிருக்காங்க, ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்க. நாட் பேட், நைஸ். சாக்கோ போட்டிருக்காங்க மேலே. இது பேர் ராக்கி ரோடா ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஓகே நான் ஃபுல்லாக இதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறேன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தோம் ரிக்கி வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ரிக்கி கிளம்புறாப்புல. ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு புதுசாக பார்க்குறாங்க ஜான் பிளாக்ஸில். அஃப்கோர்ஸ் யூல் அப்பப்போ பார்ப்பீங்க. அப்பப்போ வரவான் நம்ம பையன் தான் இவன். ஆக்சுவலாக எனக்கும் ரிக்கிக்கும் என்ன முறைன்னு கேட்பீங்க நிறைய பேர். ஸோ என் மாமா பையனா, நான் அவனுக்கு மாமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அங்கிள் கண்ணுக்கு அவனுக்கு. ஸோ நம்மளாம் அப்படி பழகிறதுல பட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவோம். ஆமாம் எப்பவுமே கூட தான் சுற்றுறது எப்பவுமே. ஆமாம் அதுதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். நான் திருப்பி வருவேன், நான் டுமாரோ வருவேன். நான் இப்போ உள்ளே போகல, ஏன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் சேரணும் நான். அதனால ஓகே ப்ரோ, see you பாய். பாய். ஓகே பாய் சொல்லிடு ஃப்ரெண்ட்ஸுக்கு. Bye guys, subscribe to John Vlogs. அது சொல்லவே தேவையில்லை, அவங்க ஆதரவு நல்லா கொடுத்துருந்தாங்கிறாங்க. பட் ஸ்டில் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே பாய். We will reach. See you soon. Bye. Cheers. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வந்தோன்னே ஒரு சம்பவம் ஆச்சு. இப்போ தான் ஜஸ்ட்டு இப்போ ஆகி அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இப்போ தான் உள்ளே வந்தேன். நான் வரும்போது ஒரு வாடிக்கைக்காரனில் நினச்சி வெளில இந்த ரெண்டட் கார் ட்ரிப்புக்கு எடுத்துன்னு போகிறாங்க தராங்களா, அந்த மாதிரி ஒரு கார் வீட்டுக்கு ரெண்டு நினச்சி. அந்த கார் வெளியே இருக்கிறதுனால நான் என் பைக் வெளியே நிற்க வச்சுட்டு சார் அந்த கார் போகிற வரைக்கும் நம்ம உள்ளே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு என்கிட்ட பேக் இருந்துச்சு. அதை வச்சுட்டு வர்றதுக்குள்ளே டபாருன்னு ஒரு சவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது சவுண்டுன்னு நானும் டேடியை வெளியே போய் பார்த்தா அந்த கார் ரிவர்ஸ் எடுக்கும்போது என் வண்டி வச்சுட்டான். இட்ஸ்ட்டு கரெக்டாக வண்டி வந்து ஏன் டேடி வண்டி இருந்துச்சு, அந்த உழுதுச்சு. செம்ம டென்ஷன் ஆகிட்டு நான் போய் கத்துனேன். ஏன் டேடி பண்ணுறீங்க சைடில் ஒரு ஆரன் அச்சுன்னு தான் நான் வெளியே வந்திருப்பேன். என்ன அர்ஜென்ட்டு இல்லை சார் அப்படி சார் நானும் ஆகி அது இப்போ தான் சால்வ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது தெரில, இப்போல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி நடக்குது எனக்கு என்னானே தெரியல. கொஞ்சம் என்ன சொல்கிறது, லைட்டாக கண்ணாயிட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சொல்லுறது, கல்லடி பட்டாலும் கண்ணடி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டைமே சரியில்லை லைட்டாக.
இந்த மாதிரி நிறைய அயன் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியில் போகிறப்போ எதுனா ஆகும், சின்ன சின்ன இன்சிடென்ட் ஆகும். நம்மளுக்கு கொஞ்சம் நஞ்சம் கண்ணாக இருக்குது, ஊரே கண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. அதனால் சரி அதுதான் சால்வ் பண்ணிட்டு வந்தோம். சரி ஓகே, நான் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு இருந்தால் அதுக்குள்ளே அந்த ட்ராஜடினால கொஞ்ச நேரம் வெளியே பாதி டைம் அங்கேயே வெளியே போயிடுச்சு. சரி இப்போ சால்வ் பண்ணி வந்துட்டோம். சரி நான் விட்டுட்டேன். சரி போலாடே அப்பா, நீயோ டிரைவர் ஆகிற பாவம் என்ன பண்ணுவான் அவனும். சரி ரொம்ப டேமேஜ் எதுவுமே ஆகலை, லைட்டாக கொஞ்சம் ஹேண்டல் கொஞ்சம் எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சு. சரி போப்பா நீன்னு சொல்லிட்டு எதுக்கோ அவர் அந்த கார் நம்பரோ அவரோ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கினேன். சப்போஸ் எதுனா ரொம்ப இதாகிட்டுச்சுன்னா நான் ஓட்ட மொத்தம் தெரியும். இப்போ நான் ஏதோ ஓட்டல வாண்டா சும்மா நேற்று நைட் 12 மணி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது. அதனால நான் ரிஸ்க் எடுத்துக்கல. சரி அது விடுங்க. ஓகே இப்போ நான் என்னென்ன தரமா வாங்கினேன், ஒரு டெனம் ஜாக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டெனம் ஜாக்கெட்டு, ஒரு ஷர்ட்டு, அப்புறம் இன்னொரு ஷர்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நான் வந்து ஷாப்பிங்கே போக மாட்டேன். இந்த ரிக்கி பையன் தான் நான் மூவிக்கு போகலான்னு பிளான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த FN மூவி இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க, சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. 2D ஐமேக்ஸில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். 2D ஐமேக்ஸ் இங்கே எப்படி இருக்கும்னா 3 ஸ்க்ரீன்ஸ், இந்த பக்கமும் ஒரு ஸ்க்ரீன், இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரீன், இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், 3 ஸ்க்ரீன் இருக்கும். அந்த எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். டிக்கெட்டே கிடைக்கல, அடுத்த வாரம் வரைக்கும் டிக்கெட் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மோனா ஃபோன் பண்ணேன். மோனா எனக்கு இங்கே கிடைக்கல, உங்கள் ஊரில் இருக்குதா பாரு சென்னையில், டப்புன்னு டிக்கெட் போடு, அடுத்த வாரம் நான் வந்து வெட்டிங்க்கு வரும்போதும் நான் அந்த படம் பார்த்தே பார்க்கணும், அதுவும் ஐமேக்ஸ், இந்த மாதிரி ஐமேக்ஸ் இருந்தால் தான் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ரிக்கி கூட போய் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். மம்மி கூட தான் போவேன், இல்லை மம்மி எனக்கு வாங்கிட்டு வருவாங்க எப்போ இருந்தாலும், இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிவிடுவேன். இந்த டைம் எனக்கு புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே ஷாப்பிங் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in next video. Bye bye.